ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து மென்மேலும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்துக் கொள்வாராக. ஆன்டிகாய் ஜெபிக்கிறேன். தேவன் அவர்களை காத்து மென்மேலும் சபைக்கு தேவையான வார்த்தைகளையும் சபைக்கு ஆறுதலாய் விளங்கும்படியான தேவ சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாக ஜெபிக்கிற அன்பின் தாயாகவும் மென்மேலும் விளங்க கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி காப்பாராங்க. சபை மக்களாகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி இன்னும் இந்த நாட்களுக்கு தேவையான பலத்தை தந்து இந்த காலங்களை கடந்து செல்ல கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கிருபைக்குள் மூடிக்கொள்வாராக. ஷாரன் எபில்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காத்து விடட்டும். ஷாரனுடைய கணவருக்காகவும் ஜெபிக்கிறேன். குடும்பத்தை தேவன் காத்து கிருபைக்குள் மூடி இன்னும் அவருடைய ஊழியத்தை தேவன் நன்றாய் செய்ய அருள் புரிவாராக. நேரம் குறைவாயிருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உண்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்தை உங்களுடைய அன்பின் தீயை மூட்டி பற்பல பாஷைகளின் மூலமாய் சாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உடைய வசனத்தில் பரிசுத்தமா, உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆம். நேரம் குறைவா இருக்கப்படினாலே வேகமாய் சென்று விடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. காண்பித்து என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல தலைப்பு வணங்கா கழுத்து. அதாவது மனிதன் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த எடுத்துக்காட்டு. இந்த வசனத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். வேதம் சொல்கிறது, அவன் சகல ராஜ்யங்களையும், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், அவைகளின் மகிமையையும், இந்த ரெண்டு காரியங்கள் எதுல அடங்கி இருக்குன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள்ல இந்த 2 காரியம் முழுவதுமா அடங்கிடும். ஆகையினால இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, போட்டி நடக்குது. நான் உன்னை பணி வைக்கிறதா இல்ல நீ என்ன பணி வைக்கிறதா? நான் உன்னை வணங்குவதா அல்லது நீ என்ன வணங்குவதா? இதுதான் நடக்குது. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதிகாரத்தினாலையும் அல்லது பொருளாதாரத்தினாலையும் செல்வத்தினாலையும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத காரியங்கள், நமக்கு அது தேவை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகம் நம்மள பணிய வைக்க பார்க்குது. அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காரியங்களுக்கு நம்ம ஈடு கொடுக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க தான் இந்த 12 சீஷர்கள். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா, யூதாஸ் காரியோத்து, அவனையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி தான் அனுப்புறாரு. அவனும் போயிட்டு ஊழியம் செய்துட்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்கி, பிசாசு பிடித்தவர்களை துரத்தி சுவிசேஷத்தை அறிவித்து பின்பு தேவனிடத்துல வந்து சொல்றாங்க. ஆனா அவன் பாருங்க 30 வெள்ளி காசுக்காக பணிஞ்சிட்டான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பூமியில. ஏன்னு சொன்னா, ஆத்துமா தான் நமக்கு முக்கியம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா, நம்மளுடைய ஆத்துமாவுக்கு நம்ம தான் பொறுப்பு. வேற யாருமே பொறுப்பாக முடியாது. அவன் பாருங்க, ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியா அவங்கள சோதிப்பான். தனித்தனியாக தான். சில நேரத்துல பல்கா அப்படி அள்ளின்னு போயிடுறது.
இந்த பல்கா அழின்னு போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடக்கும் பொழுதுதான். யுத்தங்கள் நடக்கும்போது தேசத்துக்காக போய் யுத்தம் செய்வாங்க. இது நம்முடைய தேசம், நம்முடைய தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரை விட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு நம்முடைய தேசமும் முக்கியம், அதை காட்டிலும் நம்முடைய தேவன் முக்கியம். அதை நம்ம ரொம்ப இதுவா இருக்கணும். நம்முடைய தேசத்துக்கு விரோதமா நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய தேசத்துக்கு நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படணும். எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம பிறந்த இடம், நம்ம வளர்ந்த இடம், இது நம்முடைய தேசம். ஆனா யுத்தத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அவர்கள் தேவனுக்கு என்று முதலாவது தங்களை ஒப்பு கொடுத்திருக்கணும். அப்பதான் யுத்தத்திலையும் காக்கப்பட முடியும், தேசத்திலும் நன்மையை அனுபவிக்க முடியும். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது போயிடுறாங்க. ஆனா தேவனுக்கு என்று தங்களுடைய ஆத்மா ஆதாயப்படலைங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்படியே கொத்தா பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இந்த மாதிரியான சில இடங்கள்ல இப்ப நடக்கிற உக்ரைன் போர், நடுவுல நடந்த கார்கில் வார், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்கா எடுத்துன்னு போயிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பெரியமானவர்களே. நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம தான் சொந்தம். அவனுடைய வேலை என்னன்னா பணிய வைக்கணும். போன முறை நம்ம பார்க்கும்போது அதிகாரம், இந்த முறை பணிய வைக்கணும். எப்படி பணிய வைக்கிறது? அவங்களுடைய தேவைகள். இப்ப தேவைகள்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா சர்வசாதாரணமா பணிய வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அல்லது பண தேவையா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது சூழ்நிலையில ஒரு காரியம் நடக்கணும், இது நடந்தாதான் இந்த இடத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், இந்த காரியங்கள் அப்படின்னும் போது பணிய வைக்க பாக்குறது. எந்த சூழ்நிலையிலையும் பணிதல் என்பது தேவனுக்கு மட்டும்தான் நம்ம இருக்கணும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். மிக நேர்த்தியாக ஆண்டவர் சொல்றார். அவன் அதுக்கு மீறி பாருங்க, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் அவரை விட்டு சில காலம் கடந்து சென்றான் வேதம் சொல்லும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள், செய்கைகள், நடக்கைகள், பேச்சு, செவி, எல்லா காரியங்களும் பரிசுத்தத்துக்குரிய காரியங்களாய் காணப்படணும், தேவனுக்குரிய காரியங்களாய் காணப்படணும். நீங்க பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் இந்த பூமியிலே தேவனுக்கு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க முதல்ல ட்ரெயின் ஆகணும், பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல ட்ரெயின் ஆகணும். பரிசுத்தத்துக்கு உங்கள் சரீரத்தை நீங்க ட்ரெயின் பண்ணணும். அப்பதான் நீங்க தேவனுக்கு நிக்க முடியும். இந்த ட்ரைனிங் போற பீரியட்ல தான் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அப்பதான் சோதனைகள் அதிகமா வரும். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் சில காரியங்களை நான் ஓப்பனா பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 6 காரியங்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கும் பொழுதுதான், நீங்க முடிவெடுத்து இருக்கும் போதுதான் உங்களை அறியாமல உங்க முன்னால நிற்கும் காரியங்கள். அதையும் நீங்க சிந்தனையிலும் சரி, எண்ணங்களையும் சரி, பார்வையிலும் சரி, நீங்க ஜெயிச்சா ஆகணும். சோதனை என்பது சாதாரண இல்லை. இங்க வேதத்துல நம்ம சாதாரணமா படிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சோதிக்கப்பட்ட, அப்படி ஒரு சராசரி மனிதன் எப்படி சோதிக்கப்பட, அதை விட 10 மடங்கு அதிகமா அவன் சோதிக்கிறான். இங்க சர்வசாதாரண வேதம் ஒரு டெலிகிராபிக் மெசேஜ் மாதிரி தான் நமக்கு கொடுக்குது. நீங்க உள்ள போய் பார்க்கணும். நம்ம நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியுமா, நிறைய பேர் சொல்லிடுவாங்க டக்குன்னு. இதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக தேவன் சந்தித்து இருக்கிறார். ஆகவேதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். இல்லைன்னா முடியவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அனுபவிக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் அதை சந்தித்து இருக்கிறாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் பாருங்க. யாத்திராகமம் 32. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, 32:9 பின்னும் இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் கணக்கா கணக்குள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்றாரு. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, ஓங்கிய பலத்தினாலும்
வல்லமை உள்ள கரத்தினாலும் தேவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா இவங்களை எகிப்து தேசத்துல வெளியே கொண்டு வர நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் பார்த்த ஜனம் இந்த இஸ்ரவேல் ஜனம் சாதாரணம் கிடையாது. நம்மலாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவரை நான் பார்த்துட்டு தான் அவரை ஏற்றுக்கொள்வேன்னு நம்ம சொல்லல. வார்த்தைய கேட்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை கேட்கிறோம், நம்ம சத்தியத்தை தேடி போறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல வந்து நிறைய பேர் சத்தியத்தை தேடிதான் போவாங்க. அசோத்தமா சர்க்கமையா, ஆண்டவரே நான் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு சத்தியத்துக்குள் நடத்துங்க. தமசமா ஜோதிக்கம்மையா, இருளில் இருக்கிறேன், வெளிச்சத்துக்குள்ள என்ன கொண்டு செல்லுங்க. மிருத்துவமா அமிர்தங்கமையா, நான் மரணத்துக்குள் இருக்கிறேன், எனக்கு ஜீவனை தாங்க. இதுக்கு நீங்க எந்த இடத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் இதுக்கு பதில் கிடையாது. இந்த பிரதான உபநிஷத்துல இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் இத சொல்லுவாங்க, பாடுவாங்க. அசுவத்தமா சட்கமையா, தமசமா ஜோதிக்கமையா, மிருத்துவமா அமிர்தங்கமையானோ. ஆனா பதிலே கிடையாது. பதில் கொடுத்திருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த 3 காரியங்களை அவர் ஒருவர் தான் நான் என்று சொல்லி அதிகாரத்தோட சொல்வார். ஐ ஆம் த வே அப்படிங்குவார். ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். அப்போ இந்த 3 காரியங்களை பதில் கொடுத்தவர் அவர் தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மக்கள் வந்து பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தவங்க. இவங்களுக்கு தெரியும் மெய்யான தேவன் யார் என்பது இவங்களுக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏன்னு சொன்னாக்கா யாத்திராகமம் 3:7 ஆண்டவர் சொல்வாரு. 32:7 பாருங்க. நீ இறங்கி போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் சொல்வார். ஆனா 3:7 பாத்தீங்கன்னா என் ஜனங்களின் பாடுகளை கண்டு அவர்களுடைய ஆலோட்டுகளின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடி பேசுவார். 3:7 பாருங்க. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் கூப்பர்களை கேட்டேன், வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அங்க 3:7 என் ஜனம்னு சொல்றாரு. இங்க 32:7 நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனம்னு சொல்வார். பாவத்தின் நிமித்தம் ஜனங்கள் வந்து அதாவது தேவன் செய்ய வேண்டாம் என்று சொல்கிற காரியங்களை செய்தால் அது விட்டுருவார் ஆண்டவர். அந்த இடத்துல அப்படியே ஒரு லூஸ் விட்டுருவார். பிரச்சனை அது. இங்க நம்ம பாக்குறோம் இந்த ஜனத்தை வந்து ஆண்டவர் வந்து அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா மோசே நடுவுல நின்று தடுத்ததுனால இந்த ஜனம் தப்பிச்சுக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா அப்ப கூட பாருங்க ஆண்டவர் வந்து மன்னிக்கிற தேவன் தான். ஆனா சைலண்டா பழி வாங்கிடுவார். ஆமா, சைலண்டா அடிப்பார். அட்டர்னா அப்படியே 2 துண்டா போயிடும், சலுக்குன்னு அந்த மாதிரி காட்டுவாரு. இப்ப இங்க மோசே கிட்ட மன்னிச்சுட்டான்ட்டாரு. இங்க வந்துட்டு சரி. அப்ப பாருங்களேன் 14ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் 32:14 பரிதாபம் கொண்டாரா, அப்படியே வரும், அப்படியே சைலண்டா வரும். பரிதாபம் கொண்டார்னு அப்படியே வந்துட்டு அப்படியே வர்றாரு பாருங்க. இங்க மெல்லமா வந்து மோசே கிட்ட என்ன சொல்லுமோ சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க 26 பாருங்க. 26, 27, 28 கொஞ்சம் வேகமா வந்துருங்க. இது சைலண்டா மோசேக்கு சொல்லிட்டு இருப்பாரு ஆண்டவரு. மோசே வந்து அந்த மலை மேல நின்றுட்டு சொல்லிடுறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் யார் யார் எல்லாம் என்கிட்ட வந்துருங்கன்ட்டார். படிங்க. லேவி புத்திரர் ஃபுல்லா வந்துட்டாங்க. அந்த கும்பல் ஃபுல்லா வந்து சேர்ந்துச்சு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த வசனம் பாருங்க. சகோதரனையும் சிநேகிதனையும் அயலானையும் கொன்று போட கடவன் என்று பாருங்க. சைலண்ட் ஆண்டவர் சொல்லிட்டார். இங்க என்ன வசனம் என்ன சொல்லுது? செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். அப்ப என்ன செய்ய நினைத்தார், என்ன பரிதாபம் கொண்டார்னா அது வேற ரகசியம். அதை நான் இப்ப உங்களுக்கு சொன்னா டைம் ஆயிடும். அதை நான் இன்னொரு தடவை வரும்போது பாக்குறேன். இப்ப பாருங்க, இங்க சைலண்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரிதாபம் கொண்டான்ட்டார். ஆனா இங்க மோசே கிட்ட என்ன சொல்லிட்டாரு என்று கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னு மோசேக்கு மட்டும்தான் அது காதுல கேக்குது. ஆண்டவர் சொல்ற சத்தம் என்ன, ஒவ்வொருத்தனையும் சங்காரம் பண்ணுன்றாரு.
பட்டயத்தை எடுத்துக்கொண்டார். இப்போ இந்த சத்தம் ஆண்டவர் சொல்ற சத்தம் எதிர்க்க இருக்கிற, அதாவது வராம கர்த்தருடைய பட்சத்தில் வராம எதிர்க்க இருக்கிற ஜனத்தை கேட்டு அவனும் ஓடியாண்டு இருப்பான். இப்ப நமக்கு சத்தம் கேட்டா நம்ம ஓடியாந்துருவோமா இல்லையா? அங்க யாருக்கும் கேட்கல, அதனால மோசேக்கு மட்டும்தான் கேக்குது ஆண்டவர் சொல்றது, எவன் வரலையோ அவனை போட்டு தள்ளிடு அப்படின்ட்டாரு. இப்ப மோசே என்ன பண்றாருன்னா சைலண்டா லேவி புத்திரரை கூப்பிட்டு அவங்க கிட்ட மெல்லமா சொல்லிடுறாரு, பாவம் நீங்க போயிட்டு இன்னாரெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்க அப்படின்னதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க 28ல சொன்னபடியே செய்தார்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சகோதரன், சிநேகிதன், அயலான, இவன் அவன் எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு செய்தார்கள். அந்நாள்ல 3000 பேர் அங்க தேவனுக்கு விரோதமா நின்ட்டானுங்க. அந்த 3000 பேரும் க்ளோஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த 3000 பேரை க்ளோஸ் பண்ணி ஜனங்க என்ன பண்றதுன்னே தெரியல. 3000 பேர் அவுட், அதுல எல்லாம் முக்கியமான ஜனம் போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா மோசே என்ன சொல்றாருன்னா, மேலும் மோசே ரொம்ப பயப்படுறாரு, வேற எதனா ஆண்டவர் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் சொன்னபடியே நீர் கொண்டு போங்க சொல்லி கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்படி நீங்க செய்யலன்னா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டுங்க. இது யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அவ்வளவு தன்னையே ஒரு தியாகமா மோசே கொடுக்கிறார். இது சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, போதகர்களுக்கு எடுத்துக்காட்டு. தன்னை கொடுத்துட்டு மந்தைய காப்பாத்துறது. என்ன பேரை விட்டுருங்க ஆண்டவரே, அவங்கள நீங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தானே, நான் நரகத்துக்கு போறேன் பரவாயில்ல, ஆனா அவங்க உங்களுடைய ஜீவ வாசலுக்குள்ள பிரவேசிக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு மோசேக்கு. அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி நம்பர் எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, மந்தையை வெட்டுவேன், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சுரடிக்கப்படும். அப்போ என்ன நடக்குதுனாக்கா, மேய்ப்பனை வெட்டுறாங்கன்னு தெரிஞ்ச ஓட்டுவான் மேய்ப்பன், விளையாட்டு கிடையாது. ஏன்னா ஆனா அதே மேய்ப்பன் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது மந்தைக்காக முன்னால் நிற்பான். இதுதான் மோசேயினுடைய மிகப்பெரிய ரகசியம். மோசேயினுடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுலதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மோசே அதை சொல்லிடுறாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க 33:3 பாருங்க பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வணங்கா கழுத்து உள்ள மக்கள் மத்தியில அவருக்கு நான் நான் வரமாட்டேன்ற. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த சரீரமாகிய ஆலயம் தேவனை மட்டும்தான் வணங்கணும், தேவனை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். இது எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துன்னு வந்தா இதன் மத்தியில தேவன் கடந்து வர மாட்டார். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவனுக்கு என்று மட்டும்தான் இது நிக்கணும், தேவனுக்கு மட்டும்தான் இந்த ஆலயம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நான் முடிவு பண்ணிருக்கேன், நான் தேவனை மட்டும்தானே வணங்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பாவ காரியங்கள்ல இருந்து நீங்க விடுபடணும். பாவ காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தா அது வணங்க கழுத்து உள்ள ஜனம்தான். ஆண்டவர் சொல்றாரு திட்டம் தெரியுமா, இதை செய்யாத, அதை செய்யாத, பிறனுடையதை இச்சிக்காத, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னு சொன்னா தேவன் விரும்புற காரியம். இதுக்கு நம்ம துணை போகும் பொழுது கழுத்து வணங்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த சரீரம் ஆகிய ஆலயம் வணங்குது, அது வணங்கக்கூடாது, நிக்கணும், தேவனுக்கு என்று நிக்கணும். அசோக மரம் மாதிரி நேரா போகணும், கொய்யா மரம் மாதிரி இப்படி போக கூடாது. அசோக மரம் மாதிரி நேரம் பைபிள் சொல்லுதுங்க. நீங்க உள்ள இருக்க ஏசாயா, அது நான் அப்புறம் சொல்றேன், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல வரும். அது ஒருவன் ஒரு அசோக மரத்தையாவது அல்லது வேற ஒரு மரத்தை, அது இன்னொரு பேர் வரும், அது சரி தேவதாரு விருட்சமா இன்னும் வரும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்ம அசோக மரம் மாதிரி போனோம், அவரை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல ஜனம்
என்ன பண்றாங்க, 4ஆம் வசனத்துல ரொம்ப துக்கமாயிடுறாங்க. தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ரொம்ப துக்கமாயிட்டு நகையே போடாம இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 5வது வசனத்துல பாருங்க. ஒரு நிமிஷத்துல உங்கள் நடுவில் எழும்பி இல்லாம பண்ணிடுவேன். அது பெரிய விஷயமே கிடையாது. ஆகையால் பாருங்க, உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்க. ஏன் ஆபரணத்தை கழட்ட சொல்றாருன்னா, பெருமைக்கு உரியதுதான் ஆபரணம். இது யாருக்கு சொல்றாருன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு சொல்றாரு. நமக்கு சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு சொல்றாரு. இப்ப நான் கூட மோதிரம் மைனஸ் செயின் எல்லாம் போட்டு தான் இருந்தேன். என்னைக்கு நான் தேவனை துக்கப்படுத்தி நான் தூரமா போய் ஒரு கெட்ட குமாரனா இருந்து மீண்டும் அவர் எனக்கு புத்தி தெளிய பண்ணி கொண்டு வந்து என்னை தம்முடைய மந்தைக்குள்ள சேர்த்து எனக்கு அவருடைய முத்திரை முகத்தை போட்டாரோ, அப்ப நான் இந்த உலகப்பூர்வமான ஆபரணங்களுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. அதை அப்படியே நிறுத்திட்டேன். இன்னைக்கும் என் பேர் அப்படியேதான் இருக்குது, போடுறதில்லை. காரணம் என்னன்னா, நம்ம உள் மனசு சொல்லும், இதுக்கு நீ தகுதியற்றவன், நீ தேவனை துக்கப்படுத்தினவன். எப்பவுமே வெட்டி எடுக்கப்பட்ட கண்மணி, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் நம்மளை தூக்கி வந்தார், எப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளை தேவன் மீட்டு கொண்டு வந்தார். அப்போ இந்த எண்ணங்கள் தேவனோடு இசைந்து இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, நீங்க ஈஸியா ஜெயிக்கலாம். தேவனை நீங்க நோக்கிப்பா, ஐயோ நான் எப்படிப்பட்ட, நான் பாதாளத்துல 2 சங்கிலி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்படி கட்டப்பட்டு நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரால காப்பாற்ற முடியும்? யாரால காப்பாற்ற முடியும்? ஒருவரால முடியாது. தேவனுடைய அந்த சிகப்பு நூல் என் முன்னால நின்னும் போது இந்த 2 செயின் அப்படியே சலுக்குன்னு போயிடுச்சு கீழே. அதுக்கப்புறம் நான் மோதிரேன்னா எனக்கு செயின் எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீண் பெருமை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஆபரணங்களை கழற்றி போடுங்க, தேவையில்லை, உங்களுக்கு தகுதியே கிடையாது அதை போடுறது சொல்லிட்டார். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல முழுதுமா எடுத்து போட்டு, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். அப்போ ஆபரணங்களை கழட்டி போடுவது எதுக்குன்னா, தகுதி கிடையாது தேவனுக்கு. நம்ம எந்த விதத்திலும், வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் அப்படியே பேஜாராயிட்டேன். அந்த வசனம் யோபு 15:15 என்ன சொல்லுது பாருங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கம்ப்யூட்டர். யோபு 15:15. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் பாருங்க. என்ன சொல்லுவீங்க இதுக்கு மேல? நம்ம என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க. என்னெல்லாம் நம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மூக்கில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு வேதம் திட்டம் தெளிவா சொல்லுதுங்க. அததான் தேவன் சொல்றாரு, அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நம்புங்கள், அவரே பணிந்து கொள்ளுங்கள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். காரணம் என்னன்னா, அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அப்படிப்பட்ட தேவன். வேகமா ஓடிடுச்சு டைம், இன்னும் இருக்குது, என்ன பண்றது தெரியல. சரி பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் இவ்வளவு அதிசயம் அற்புதங்களை பார்த்தாங்களே, ஒரு க்ஷண பொழுதுல பிசாசு உள்ள பூந்து இவங்களை மாத்திட்டானே. எவ்வளவு பெரிய காரியங்கள் அதிசயம் அற்புதம் பண்ண. கடலை 2ஆ புழக்கிறேன், சாப்பிடுறதுக்கு இவங்களுக்கு தேவதூதருடைய அப்பத்தை கொடுக்கறேன், என்னென்னமோ இவங்களுக்கு பண்றேன். ஆனா இவங்க இப்படியா ஒரு க்ஷண பொழுதுல வேதம் சொல்லும். அது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும். ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான்னு சொல்லும். அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டான். எந்த இடத்துக்கு? ஆதியாகமத்துக்கு கொண்டு போயிட்டான். ஆதியாகமத்துக்கு கொண்டு போய் அந்த தேவன் எப்படி அவர்களை படைத்தாரோ அப்படி கொண்டு வந்துட்டான். அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். எப்படிப்பட்ட ஜனம்! அப்படியே தேவனுடைய மகத்துவங்களை, அதாவது இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகல்ல மேகஸ்தம்பம், அப்படியே இப்ப இந்த எப்படி இருக்கு இந்த இது, அந்த மாதிரி சீதோஷ நிலையில கொண்டு போறார் வனாந்தரத்துல. அதெல்லாம் அனுபவிச்ச ஜனம், அதெல்லாம் பார்த்த ஜனம். இப்படியா இருக்கக்கூடிய இந்த ஜனத்தை க்ஷண பொழுதுல மாத்திட்டான். மோசே 40 நாள் மேல இருந்து போயிட்டு வரதுக்குள்ள
ஒரே ஒரு எண்ணம் தான் கொடுக்கறான். மேல போன மோசேக்கு என்ன வாச்சோ அது என்னவா இருந்தா இவங்களுக்கு என்ன? இவங்களுடைய பார்வை எதை நோக்கி பார்த்திருக்கணும்? மலையில இருக்கக்கூடிய தேவனுடைய மகிமையை நோக்கி பார்த்திருக்கணும். அந்த ஷெக்கனா மகிமையை பார்த்து இவர்கள் தேவன் இருக்கிறார், ஆகவே மோசேக்கு ஏதும் சேதப்படுவதில்லைங்கிற அந்த விசுவாசம் இவங்களுக்குள்ள வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கடலை கடந்து போகும்போது படகுல அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம கிட்ட ஒரு அப்பம் தானே இருக்குது, இத நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே என்ன. ஆண்டவர் பாருங்க, உடனே அவர் அறிந்து ஆவியில அறிந்து சொல்றாரு, இன்னும் நீங்க உணர்வு இல்லாத இருக்கிறீர்களான்னு கேக்குறாரு. 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேருக்கு போஷிச்சேன், 7 அப்பம் சிறு மீனை எத்தனை பேருக்கு போஷிச்சேன். அப்ப இந்த ஒரு அப்பம் உங்களை போஷிக்கிறதுக்கு போதாதா? ஏன் இன்னும் அறியாது இருக்கிறீர்கள் தான். இப்படியான தேவனுடைய மகத்துவங்களையும் அதிசயங்களையும் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஆவியில அறிவும் தெளிவும் புத்தியில எந்த விதமான கூர்மையும் வரல. ஆயுதம் ரொம்ப முழங்கலா இருக்குது. அப்ப எப்படி போட்டு இழைக்க வேண்டியிருக்கும் பாருங்க. இழைத்தல் என்பது என்னன்னா போட்டு வாட்டி எடுப்பது. அப்பதான் அறிவு வருது, அப்பதான் புத்தி வருது. அதுல நானும் ஒருத்தன் தான். அதுக்கு நான் ஒண்ணும் விதிவிலக்கல்ல. நானும் ஒரு மழுங்கி போன ஆயுதமா இருந்தவன் தான். கர்த்தர் என்னை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வராரு. பிரியமானவர்கள், எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தேவன் விரும்புற காரியங்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய், பணிந்து கொள்ளுங்கிற. அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தேவன் எதிர்பார்க்கிறார்? ஏன் சாதாரணமா எதிர்பார்க்கலங்க, ஏதோ சும்மா கொண்டு வந்துட்டு சோறு போட்டு வச்சு அப்படி கிடையாது. பார்வோனுடைய கரம், பார்வோன் என்றாலே சாத்தான், அவனுடைய கரத்திலிருந்து கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க நம்ம பார்க்கிறோம் 10 வாதைகள் அப்படியே ஒண்ணு வருது. எதுக்குமே அவன் மசியல, எந்த வாதைக்குமே அவன் இது பண்ணல. தவளைங்களை அனுப்புறாரு, தவளைங்க செத்து நாறுது, எகிப்து தேசமே நாறுது. ஆனா இங்க இருக்க இஸ்ரவேல் மக்களுக்கோ நறுமணம், அவங்களுக்கு எந்த வாசனையும் இந்த பக்கம் வரல. காற்றை 2ஆ பிரிச்சு விடுறாரு. ஒரு காத்து இப்படி போகுது, ஒரு காத்து இப்படி வருது. சொந்த ஜனம் நல்லா அருமையா ஏசி ஏர்ல, கூலிங் ஏர்ல உட்காந்து பிரீத் பண்ற மாதிரியான ஒரு கிருபை. இந்த சைடு துர்நாற்றம், கூவம் பக்கம் போங்க அப்படின்ட்டாரு எகிப்த. சோ பிரிச்சு விடுறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்படியெல்லாம் செய்யறேன்னு, இப்படியெல்லாம் செய்து இவங்களை காப்பாத்தி கொண்டு வந்தேன்னு, இவங்களுக்கு குடிக்கிற தண்ணி ரத்தமா மாறாதபடிக்கு, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு, இவங்களுக்கு தனியா குடிக்க தண்ணீர், அவனுங்களுக்கு உணர்வு வர்றதுக்கு அப்படியாக மாற்றி கொடுத்தன. எல்லா காரியங்களும் தேவன் பண்றாரு. ஆனா இவங்களுக்கு சன பொழுதுல மறந்துட்டான். பிசாசு எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சன பொழுதுல அந்த சூழ்நிலையில ஜெயிக்கிறதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர். அந்த சூழ்நிலையில நம்ம பலன் கொண்டு விளங்குவதற்கு தான் தேவனுடைய பலன். அந்த சூழ்நிலையில நம்ம ஞானத்தோடு விளங்குவதற்கு தான் தேவனுடைய அபிஷேகம். இதுதான் நம்ம கேட்டு வாங்கணும் பிரியமானவர்களே. அதை விட்டுட்டு நம்ம உட்காந்துட்டு பூமிக்குரிய காரியங்களையே அதிகமாக நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்னால என்ன கேட்கணுமோ அதை கேட்காதபடி தடை பண்ணிடுது, மறைச்சிடுறான், கண்ணை மறைக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினபடினால. இந்த மனக்கண்கள் தான் தேவனை தரிசிக்கும். இந்த மனக்கண்கள் தேவனை தரிசிச்சாதான் நமக்கு வாஞ்சையும் ஆசையும் இன்னும் அதிகமான தேவன் மேல பற்றுதலும் விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமா வரும். இல்லைன்னு சொன்னா புறக்கண்கள் என்ன ஆகும்னா, இதையும் பார்க்கும், அதையும் பார்க்கும், அதையும் பார்க்கும், இதையும் பார்க்கும், கடைசியில உலகத்துக்கு விழுந்துடும். அதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த புறக்கண்களையே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல காத்திருந்து இந்த அகக்கண்கள், இந்த மனக்கண்கள் திறக்கும்படியாக அவரை நோக்கி கேட்கணும். தேவனுக்கு நேரத்தை செலவு பண்ணும். இன்னைக்கு டைம் ஆகி போச்சு ஐயா, சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில், கொஞ்சம் இன்னைக்கு முடிச்சிருங்க ஐயா, மக்கள் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. ஆகினால இது 2ஆம் பாகம் நான் கடவுள் கிருபையில அடுத்த முறை வரும்போது உங்களோட பேசுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, பணிந்து கொள்ளுதல். காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது, பயங்கரமான காலங்கள் வந்து கொண்டு இருக்குது. சன பொழுதுல டக்குன்னு மறுதளிச்சு போகும்படியா செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. விளையாட்டுல பிரியமானவர்களே, தேவன் இந்த காலத்துல இந்த தலைப்புகளை ஏன் தராருன்னு சொன்னா நோக்கம் இருக்குது. நம்ம ஆயத்தப்படணும்.
நம்ம இன்னும் வந்து பெண் கொண்டு பெண் எடுத்து ஆண் கொடுத்து ஆண், இந்த கதையிலே போய் நிக்குது. இன்னும் கல்யாணம் பண்றதுல போறது வர்றது, கல்யாணம் பண்ண போறோம், அது பாட்டு அது நடக்கும். ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். எலிசா அப்பவே சொல்றாரு கேசி கிட்ட, நீங்க அது படிச்சீங்கன்னா தெரியும், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வசனம் போல வரும். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்பவே சொல்றாரு கேசி கிட்ட, இதுவையா காலம் போயிடும் பணத்தை வாங்கறதுக்கும் வைக்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் நடுறதுக்கும் இது பண்றதுக்கும் அப்படின்னு. ஏன் அந்த காலத்திலே அந்த வார்த்தை சொல்லிட்டாரு. அப்ப நம்ம எத்தனை ஆண்டு காலம் கழித்து நம்ம இருக்கிறோம், தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது. நம்ம ஆயத்தப்பட்டு நம்முடைய உள்மான மனிதன் வந்து தேவனுக்குள்ள பலப்பட்டு நிக்கணும். அப்பதான் நம்ம வந்து எழுத்து நிக்க முடியும். விசுவாச எழுத்து நீங்கள் அப்போது விலகி ஓடுவான்னா, உள்ளுக்குள்ள உள்ளான மனிதன் பரிசுத்துல பலப்பட்டு நிக்கணும். அப்பதான் அவன் எதிர்த்து நின்று ஓடி போவான். இல்லைன்னு சொன்னா அவன் அப்படியே பார்ப்பான், உள்ளுக்குள்ள எந்தெந்த இடம் கேப்பாகுது, உடம்புல உள்ள எந்தெந்த இடம்லாம் வந்து உள்ள உடம்புக்குள்ள எந்தெந்த இடம்னா என்னென்ன தேவைகள், இன்னும் உள்ள என்னென்ன விக்கிரகமாகிய உலக ஆசைகள், விக்கிரகமாகிய தேவைகள், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணுவான். இப்ப நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம்ல, போய் எக்ஸ்ரே எடுக்கிறோம், அவன் பார்த்துட்டு டாக்டர் இதை பார்த்துட்டு அப்படியே சொல்றான் இந்த இடம் இந்த இடம். அவன் தூரத்துல இருந்தே எக்ஸ்ரே எடுத்துருவான். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களும் எக்ஸ்ரே போலதான். அதை பரிசுத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ரே மாதிரி பார்ப்போம். ஆவிக்குரிய கண்கள். இயேசு சுவாமி ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த எக்ஸ்ரே குறிய காரியங்களுக்காக மட்டும் சொல்றேன்,